யோபுவினிடத்திலே அவன் சிநேகிதர்கள் வந்தார்கள். வந்து என்னென்னவெல்லாம் அவர்கள் பேசினார்கள், எவ்வளவாய் எரிச்சலூட்டினார்கள், எவ்வளவாய் பாடுபடுத்தினார்கள். அவ்விதத்தில் அவர்கள் பாடுபடுத்திய வேளையில, வார்த்தைகளால் காயப்படுத்திய நேரத்தில் யோபு சபிக்கவில்லை, அவர்களை தவறாக பேசவில்லை. பிறகு யோபு என்னதான் செய்தான் பைபிள்ல இருக்கிறது. அதைத்தான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாங்க, யோபுவின் புத்தகம் 38வது அதிகாரம் 1வது வசனம். அப்பொழுது கர்த்தர் பெருங்காற்றிலிருந்து யோபுக்கு உத்தரவாக, அறிவில்லாத வார்த்தையினால் ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? இவன் தேவனே கேள்வி கேட்கிறாருங்க. இவன் யார்? இவன் அறிவில்லாத வார்த்தைகளை பேசி ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிற இவன் யார்? ஒரு நபரை பார்த்து தேவன் கேள்வி கேட்கிறார், இந்த புத்தி இல்லாதவன் யாரு? இந்த அறிவில்லாதவன் யாரு? இந்த வார்த்தையை ஏன் சொன்னார் என்றால், அதுவரை கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த புத்தி இல்லாதவன், ஞானம் இல்லாதவன், அறிவு சரியாக இல்லாதவன் பேசிக்கொண்டிருந்த போது தேவன் கேட்டுக்கொண்டே இருந்தார். யார் அந்த அறிவில்லாதவன் என்றால், 36வது அதிகாரம், பின்னும் எலிகு என்ன சொல்லுகிறான் கவனிங்க. எலிகு என்பவன் பேசுகிறான். இவன் யோபுவின் சிநேகிதர்களிலே ஒருவன். புத்தி இல்லாதபடி பேசுகிறான், ஞானமே இல்லாமல் பேசுகிறான். ஒரு புறத்திலே யோபோ பாவம் எல்லாவற்றையும் இழந்து போயிருந்த போதும் ஆவிக்குரியவைகளை இழந்து போகாமல் தேவனையே சார்ந்து நின்று கொண்டு, ஆறுதலாக 4 வார்த்தை யாராவது சொல்லுவார்களோ என்று ஆசையோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கையில், அதிக வேதனையை கூட்டுகிற இவர்களுடைய பேச்சை கவனித்து தேவனே கோபத்தோடு கேட்கிறார், இவன் யாருவன்? என்ன பேசுகிறான்? அவன் புத்தி இல்லாமல் பேசுகிறான், ஆலோசனையை அந்தகாரப்படுத்துகிறான், உன்னுடைய யோசனைகளை எல்லாம் அவன் கெடுக்கின்றான். அன்பு சகோதர சகோதரிகளே, புத்தி இல்லாதவங்களை நம்ம பக்கத்தில் விடுறது அவ்வளவு நல்லதே இல்லைங்க. ஞானமற்றவர்கள், ஆவிக்குரிய அறிவு அற்றவர்கள், தேவனுடைய சித்தத்தை உணராதிருக்கிறவர்கள், தேவனுடைய உத்தேசங்களை தெரிந்து கொள்ளாதவர்கள், உன்னுடைய கஷ்ட சந்தர்ப்பங்களில் உனக்கு நஷ்டம் உண்டாகும் போது உன்னிடத்திலே வந்தால் உன்னை இன்னும் அதிகமாய் அழ வைப்பார்கள், இன்னும் பாடுபடுத்துவார்களே தவிர ஆதரிப்பதோ ஆறுதலாயிருப்பதோ அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அப்படி இன்னும் பாடுபடுத்தி இஷ்டம் போல பேசிக் கொண்டிருந்த அந்த நபர் அவர்களை குறித்து பாதிக்கிற, சோதிக்கிற, வேதனைக்கு உட்படுத்துகின்ற தன்னுடைய சிநேகிதர்களை பற்றி யோபு என்ன சொல்றான்னு வேதத்தில் இருக்கு. வாசிக்கின்றேன். 42வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை யோபோடே பேசின பின் கர்த்தர் தேமானியனான எலிப்பாசை நோக்கி, கவனிங்க, உன்மேலும் உன் 2 சிநேகிதர்கள் மேலும் எனக்கு கோபம் மூழுகிறது. என் தாசனாகிய யோபு பேசினது போல நீங்கள் என்னை குறித்து நிதானமாய் பேசவில்லை. நீதிமானை பாடுக்குட்படுத்துகிற, நீதிமானை நிந்திக்கிற, நீதிமானுடைய இருதயத்திலே நிம்மதி இல்லாமல் செய்கிற இந்த மூடர்களான சிநேகிதர்களை குறித்து தேவன் சொல்லுகிறார், என் கோபம் உங்கள் மேல் மூழுகிறது, எனக்கு கோபம் வருகிறது. என்ன பேசுறீங்க நீங்க? அவன் சிரமத்திற்குள்ளாயிருப்பதற்கான காரணம் எனக்கு தெரியும். ஆஸ்தியை இழந்து போயிருக்கிற காரணம் எனக்கு தெரியும். எல்லா பிள்ளைகளையும் இழந்து போனதற்கான காரணம் எனக்கு தெரியும். ஆரோக்கியத்தை இழந்து போனதற்கான காரணமும் தெரியும். நீங்கள் காரணமே இல்லாமல் நிந்திக்கிறீர்களே, காரணமே இல்லாமல் ஊழியக்காரனை நீங்கள் பாடுபடுத்துகிறீர்களே, சிநேகிதர்கள் என்று சொல்லிக்கொண்டு, நெருக்கமானவர்கள் என்று சொல்லிக்கொண்டு, ஆத்ம நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு அவன் வாழ்க்கையோடு ஆடுகிறீர்களே. சகோதர சகோதரிகளே, அன்று தேவனுக்கு கோபம் வந்தது. ஒரு நீதிமானை குறித்து தப்பாக பேசிய போது, தேவனை நேசிக்கிற, தேவனை சேவிக்கிற ஒரு ஆவிக்குரியவனை குறித்து தப்பாக பேசிய போது தேவனுக்கு கோபம் மூண்டு விட்டது. எனவேதான் சொல்கிறேன்,
நீ யாரையாவது சந்திக்கிற போது அந்த நபர் கஷ்டத்திலோ பாடுகளுக்குள்ளோ வேதனைகளுக்குள்ளோ வியாதியிலோ இருக்கிற போது ஆதரிக்கிற வார்த்தைகள், ஆறுதலான வார்த்தைகள் உதட்டிலிருந்து வர வேண்டுமே தவிர காயப்படுத்துகிற வார்த்தைகள் அல்ல. ஒருவேளை நீ காயப்படுத்துகிற நபராய், பாடுபடுத்துகிறவனாய், அவமானப்படுத்துகிறவளாய், நிந்திக்கிறவளாய் இருப்பீர்கள் என்றால் கட்டாயம் உங்களை அறியாமலே தேவனுடைய கோபத்தை தூண்டுகிறவர்களாய் இருக்கிறீர்கள். 3வது வசனம், அறிவில்லாமல் பேசுகிற, ஆலோசனையை மறைக்கிற இவன் யார்? அறிவில்லாம பேசுறானே இவன் யாரு? யோபுவினிடத்திலே சொல்லுகிறார், உன்னுடைய சிநேகிதர்கள் புத்தி இல்லாதவர்கள். நீ பேசுவதை போல நீதியாக பேசுவது இவர்களுக்கு கையால் ஆகாது. இவர்களுக்கு என்னை குறித்து உனக்கு இருப்பதை போன்ற உணர்வுகள் இல்லவே இல்லை. ஆதரிக்க வேண்டிய சமயத்துல, ஆறுதலளிக்க வேண்டிய சமயத்துல ஆட்டம் போடுகிறார்கள். கோபத்தால் தேவன் கொதிக்கிறார். இப்பொழுது தேவனுடைய கோபம் திடீரென்று வந்து அவர்களுக்கு எதிராய் வராமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? 8வது வசனம், ஆதலால் நீங்கள் 7 காளைகளையும் 7 ஆட்டுக்கடாக்களையும் தெரிந்து கொண்டு என் தாசனாகிய யோபுவினிடத்தில் போய் உங்களுக்காக சர்வாங்க தகன பலிகளை இடுங்கள். என் தாசனாகிய, நல்ல கவனிங்க, என் தாசனாகிய யோபும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியீனத்துக்கு தக்கதாக, நல்ல கவனிங்க, உங்களை உங்கள் புத்தியீனத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். சிட்சிக்கப் போகிறேன். என்னுடைய தாசனை பாடுபடுத்தி விட்டீர்கள், சிட்சிக்கப் போகின்றேன். என்னையே சார்ந்து வாழ்ந்த ஒரு அற்புதமான ஆவிக்குரியவனை பாடுபடுத்தி விட்டீர்கள். சகோதர சகோதரிகளே, உங்களை யாராவது பாடுபடுத்துகிறார்களா? உன்னை யாராவது காயப்படுத்துகிறார்களா? சகோதரனே, யாராவது உன் வாழ்க்கையில் விளையாடுகிறார்களா? ஆவிக்குரியவர்களாக காணப்பட்டும் ஆவி ஆவி என்று சொல்லிக் கொண்டும் உன்னை புரிந்து கொள்ளாமல் எப்பொழுதும் தவறாக புரிந்து கொண்டு உனக்கு சஞ்சலத்தை உண்டாக்குகிறவர்கள் யாராவது இருக்கிறார்களா? தயவு செய்து கவனி. அவர்களை தேவன் கவனிக்கிறார். அவர்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர்கள் மீது தேவன் விதிக்கவிருக்கும் சிட்சை அவர்கள் மீது வராமல் இருக்க வேண்டும் என்றால் நீ விண்ணப்பம் பண்ணினாலே தவிர நடக்காது. சொல்லுகிறார் அன்று அந்த சிநேகிதர்களிடத்துல, என் தாசனாகிய யோபு உங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினாலே தவிர நான் உங்களுக்கு எதிராய் அனுப்ப போகிற சிட்சை விலகாது. ஒருவேளை யோபு இடத்துல நான் இருந்திருந்தா அந்த 3 பேரை பார்த்து, இப்ப புரியுதா? இப்ப புரியுதா? நல்லா நடந்தது, புத்தி வந்ததா? என்ன பத்தி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுவீங்களா நீங்க என்று சொல்லியிருப்பேனோ என்னவோ. ஆனால் யோபு தன்னை காயப்படுத்தினாலும், வார்த்தைகளால் வேதனைப்படுத்தினாலும், நிம்மதி இழக்கச் செய்தாலும், தன்னுடைய விசுவாசத்தை ஒரு விதத்தில் குறைக்கும்படி செய்தாலும், சிநேகிதர்களாக தெரிகிறார்களானால் சத்துருக்கள் செய்கிறது எல்லாத்தையும் செய்யறாங்க. சத்துரு என்ன செய்வான் யோசிச்சு பாருங்க? நிம்மதி இல்லாம செய்வான். சத்துரு என்ன செய்வான் யோசிச்சு பாருங்க? நிந்தைகளை சுமத்துவான். சத்துரு என்ன செய்வான் யோசிச்சு பாருங்க? நிம்மதி இல்லாமல் செய்து விடுவான். சத்துரு என்ன செய்வான் யோசிச்சு பாருங்க? பயத்தை உண்டாக்குவான். சத்துரு என்ன செய்வான் யோசிச்சு பாருங்க? தூக்கம் இல்லாதபடி செய்து விடுவான். அப்படி சொல்லும் போது உங்கள சில பேரு, பிரதர் நீங்க சொல்ற எல்லா குணங்களும் யாருக்குள்ள இருக்கு? எங்க வீட்டுக்காரருக்குள்ள இருக்கு எங்க பிரதர். அப்படின்னா இப்ப சத்துரு யாருங்க? உங்க வீட்டுக்காரர் தான் உங்க சத்ரு. அப்போ பைபிள் என்ன சொல்லுதுன்னு நான் சொல்லவா? உங்கள் சத்ருவை என்ன செய்யணும்? நேசிக்கணுமா? அந்த சத்ருவுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு நம்மள அதிகபட்சம் பாடுபடுத்துகிற, வேதனையை உண்டாக்குகிற, துக்கத்துக்குட்படுத்துகிற உன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற நபர் யார் என்று நீ கேள்வி கேட்டால் உனக்கு யார் தெரியுறாங்க? அன்பு சகோதர சகோதரிகளை யோசிச்சு பாருங்க. சில பேருக்கு பிள்ளைங்க, சில பேருக்கு மாமியார், சில பேருக்கு மருமகள்,
சில பேருக்கு மனைவி, சில பேருக்கு கணவர். அப்படின்னா ஆக்சுவலா உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு நிம்மதி இல்லாதபடி, சந்தோஷம் இல்லாதபடி, சமாதானம் இல்லாதபடி, அமைதி இல்லாதபடி, தூக்கம் இல்லாதபடி செய்கிற சத்துரு யார் அப்படின்னா உன் வீட்டிலேயே தான் இருக்காங்க. இது உண்மையா இல்லையாங்க? அந்த சத்துரு யாரு? வேற யாரு? எங்க வீட்டுக்காரர் தான். அப்படியா? வேற யாரு? என் மனைவி தான். வேற யாரு? என் மாமியார் தான். வேற யாரு? மருமக தான். வேற யாரு? என் மகன் தான். வேற யாரு? என் மக தான். தூங்க முடியாதபடி செய்கிறார்கள். அப்படின்னா அதுக்கு என்னதான் செய்யறது? வேதம் சொல்கிறது, தேவன் சொல்லுகிறார் என்னவென்று, அவர்களுக்காக ஜெபம் செய்ய வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 44வது வசனம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள், உங்களை பாடுபடுத்துகிறவர்களுக்காக, உங்களை ஹிம்சிக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உன்னுடைய வாழ்க்கையா இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையா இருந்தாலும், நம்முடைய வாழ்க்கையா இருந்தாலும் நம்மை பாடுபடுத்துகிற அநேகர் இருப்பார்கள். ஹிம்சிக்கிறவர்கள் அநேகர் இருப்பார்கள். காரணமே இல்லாமல் நிம்மதி இழக்க பண்ணுகிறவர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள். அவர்களை பற்றிய எண்ணமோ சிந்தனையோ உன் மைண்டில் வருகிற வேளையில, அது வரைக்கும் அமைதியா இருக்கிற தண்ணீர்ல ஒரு கல் விழுந்தா அந்த தண்ணீர் எப்படி கலங்கி விடுமோ, அமைதியாக இருக்கிற உன் எண்ணத்திலே அவர்களை பற்றிய சிந்தனை வந்துவிட்டால் அவ்வளவுதான், உன் மனதெல்லாம் கலங்கி போய்விடும். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் போது நீ என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் செய்ய வேண்டும். என்ன பண்ணணுங்க? ஜெபம் பண்ணணும். அதைத்தான் தேவன் விரும்புகின்றார். நாம் நமக்காக ஜெபம் செய்கிற போது தேவன் பரலோகத்திலிருந்து பார்ப்பாராம். நாம் நம்முடைய சத்துருக்களுக்காக ஜெபிக்கிற போது பரலோகம் முழுவதுமே பார்க்குமாம். எவ்வளவு அற்புதமான வார்த்தைங்க! எப்படி? நாம் நமக்காக ஜெபிக்கும் போதோ பிறருக்காக ஜெபிக்கும் போதோ தேவன் கண்டிப்பாய் பார்ப்பார். நாம் நமக்காக மாத்திரமல்லாமல், நம்மை நேசிக்கிறவர்களுக்காக மாத்திரமல்லாமல், நம் சத்துருக்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது பரலோகம் முழுவதும் குறிந்து பார்க்குமா. எவ்வளவு அற்புதமான பிரார்த்தனை! நம்முடைய சத்துருக்களுக்காக நாம் ஜெபிக்கும் போது, அதாவது நம்மை பாதிக்கிற, வேதனைக்குட்படுத்துகிற, துன்பப்படுத்துகிற, இம்சிக்கிற அப்படிப்பட்டவர்களுக்காக நாம் ஜெபம் செய்தால் நமக்கு ஏதாவது பிளஸிங் உண்டா? நமக்கு ஏதாவது ஆசீர்வாதங்கள் இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்புவோம் என்றால் ஆசீர்வாதம் உண்டு. என்ன ஆசீர்வாதங்கள் பார்க்கலாம் வாங்க. மறுபடியும் யோபுவின் புத்தகத்துக்கு போகலாம். யோபு 42:10 வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். எவ்வளவு அற்புதமான காரியம்! கவனிங்க. சத்துருக்களுக்காக ஜெபிக்கும் போது தேவன் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிக்கிறார். நீ இழந்து போன எல்லாவற்றையும் தேவன் உனக்கு திரும்ப தருவார். அதோடு அவர் ஃபுல் ஸ்டாப் வைக்கலங்க. ஒரு வசனம்தான். சத்துருக்களுக்காக யோபு வேண்டுதல் செய்தபோது, அதாவது சத்துருக்கள்னா பாடுபடுத்தியவர்கள், குற்றம் சுமத்தினவர்கள், காயப்படுத்துகிறவர்கள், நிம்மதி இழக்கச் செய்கிறவர்கள், நிந்திக்கிறவர்கள், நித்திரையை இழக்கச் செய்கிறவர்கள், பாதிக்கிறவர்கள், பயப்படுத்துகிறவர்கள், மிரட்டுகிறவர்கள், இவங்க தானுங்க சத்துருக்கள்னா. சிநேகிதர்கள் ரூபத்தில் இருக்கிற சத்துருக்கள் இவர்கள். உறவினர்களைப் போல கூட சத்துருக்கள் இருப்பார்கள், சிநேகிதர்கள் போல கூட சத்துருக்கள் இருப்பார்கள், ஆவிக்குரியவர்களின் வடிவத்திலும் சத்துருக்கள் இருப்பார்கள். வெளிப்பார்வைக்கு உறவினர்கள், வெளிப்பார்வைக்கு சிநேகிதர்கள், வெளிப்பார்வைக்கு ஆவிக்குரியவர்கள். ஆனால் அவர்கள் உண்மையில், நான் சொன்னேன் அல்லவா, நிம்மதி இழக்கச் செய்கிறவர்கள், நித்திரை இழக்கச் செய்கின்றவர்கள். இப்படிப்பட்டவர்களை எதிர்கொள்ளும் போது என்ன செய்ய வேண்டும்? வேதம் தெளிவாய் சொல்கிறது. யோபு அவர்களுக்காக ஜெபித்து வேண்டிக் கொண்ட போது தேவன் யோபுவின் பழைய நிலைமையை திரும்பவும் அருளிச் செய்தார்.
இழந்து போன எல்லாவற்றையும் யோபு மறுபடியும் பெற்றுக்கொண்டான். எப்ப தெரியுங்களா? தன்னை பாதித்த, தன்னை வேதனைப்படுத்தியவர்களுக்காக ஜெபம் பண்ணின போது. இரண்டாவது, கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். உங்களை யாருக்காவது டபுள் பிளஸிங் வேணுமா? இரண்டத்தனையான ஆசீர்வாதம் வேணுமா? அப்படின்னு என்ன செய்யணும்? உங்களை பாடுபடுத்துகிற, வேதனைக்குட்படுத்துகிற, உங்களை அழ வைக்கிற அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். அப்படின்னா என்ன செய்யணும்? அம்மா, சிஸ்டர்ஸ், உங்க வீட்டுக்காரருக்காக நீங்க ஜெபிக்கணும். என்ன செய்யணும் பிரதர்ஸ்? உங்க வீட்டுக்கார அம்மாவுக்காக நீங்க ஜெபிக்கணும். என்ன செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ்? தாய் தகப்பன்மார், உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க சில நேரத்தில் துன்பப்படுத்துவாங்க. அந்த பெரியவங்களுக்காக நீ ஜெபிக்கணும். உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதி இழக்க செய்கிற நபர்களுக்காக ஜெபிக்கும் போது டபுள் பிளஸிங், இரண்டத்தனையான ஆசீர்வாதம். இந்த டபுள் பிளஸிங்கை பழக்கப்படுத்திக் கொள்ளலாம். இப்போவாது கொஞ்சம் நேரம் கிடைச்சதுன்னா, சாதாரணமா சாத்தான் வந்து என்ன சொன்னுவான்? அவன் அன்னைக்கு சொன்ன வார்த்தை உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு எதையாவது மனசுக்குள்ள கொண்டு வருவான். ஆமா, அன்னைக்கு அவன் அந்த மாதிரி பேசிட்டான், எனக்கும் ஒரு நாள் வரும்ல, அப்ப வச்சுக்கிறேன் அவன் சங்கதி என்னன்னு அப்படின்னு சொல்லணுமா? சாத்தான் வந்து யாரோ ஒருவர் பேசின ஒரு தவறான காரியங்களை, எண்ணங்களை உன் இருதயத்துல நினைவுபடுத்தும் போது, ஆண்டவரே, அவன் என்ன காயப்படுத்தினானே, வார்த்தைகளால் வேதனைப்படுத்திட்டான், மனசெல்லாம் கூட பயங்கர வேதனைக்குட்படுத்திட்டான். ஆனா அவனை மன்னிங்க ஆண்டவரே, அவனை உயர்த்துங்க ஆண்டவரே என்று நீ சொல்வாய் என்றால், ஒருபுறம் சாத்தானையும் நீ ஜெயிக்கிறாய், மறுபுறம் தேவனுடைய இருதயத்தையும் நீ மகிழ்விக்கிறாய். கவனி, ஒருபுறம் சாத்தானை ஜெயிக்கிறாய், மறுபுறம் தேவனை மகிழ்விக்கிறாய். எனவே இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வாய். எப்பொழுது சாத்தான் நம்மை காயப்படுத்தின, நம்மை நிந்தித்தவர்களை நினைவுக்கு கொண்டு வந்தாலும் உடனே நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் ஆசீர்வதிக்கப்படும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்றேன். ஊழியத்தை ஆரம்பித்ததற்கு பிறகு எங்களோடு கூட ஊழியத்திலே பங்கெடுத்துக் கொண்டிருந்த, அதாவது நாம் கண்ணீர் சிந்தி ஜெபம் பண்ணி ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்திய சகோதர சகோதரிகளை எல்லோரும் சேர்ந்து ஊழியம் செய்து கொண்டிருந்தோம். அப்போ ஒரு சகோதரர் வந்து, நானும் உங்களோடு ஊழியம் செய்ய வருகிறேன் என்று சொன்னார். அவரிடத்திலே சொன்னேன், நீங்க வயசுல என்னை விட கொஞ்சம் மூத்த நபரா இருக்கிறதுனால நீங்க தனியா ஊழியம் பண்ணுங்க, ஒருவேளை உங்க ஊழியத்துக்கு ஏதாவது உதவி தேவைன்னா கட்டாயம் நான் உதவி செய்யறேன்னு நல்ல எண்ணத்தோடு அவர்கிட்ட சொன்னேன். இல்ல இல்ல இல்ல, ஆண்டவர் என்கிட்ட சொல்லிட்டாரு, உங்க கூட தான் சேர்ந்து ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு, அதனால உங்க கூட தான் நான் ஊழியம் பண்ணுவேன் அப்படின்னு எங்கிருந்தோ வந்து நம்ம கூட சேர்ந்து ஊழியம் பண்றேன்னு கேட்டப்போ சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். கொஞ்ச நாட்கள், சில வாரங்கள் கடந்ததற்கு பிறகு அவரு என்னை விட்டுட்டு போய் தனியா ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அதனால எனக்கு எந்த கஷ்டமும் இருக்கல. ஆனா சடனா நான் கவனிச்ச வேளையில, நான் அளவுக்கு அதிகமாக நேசித்த, எப்பொழுதும் நான் ஜெபித்துக் கொண்டிருந்த, பிரசங்கித்து ஆண்டவருக்குள்ளாக வழிநடத்திய அவர்களையும் கூட அந்த சகோதரர் தன்னோட கூட்டிட்டு போயிட்டார். என்னோட கூட ஊழியத்தில் பங்கெடுத்துக் கொண்டிருந்த பாதி பேர் அந்த சகோதரர் கூட போயிட்டாங்க. அவர்கள் என்ன நினைத்தார்களோ அவரோட போய்விட்டார்கள். ஓகே. அப்போ நான் எவ்வளவு வேதனைப்பட்டேனா, எவ்வளவு சஞ்சலப்பட்டேன் அப்படின்னா, ரொம்ப வேதனைப்பட்டேன். அதாவது காலையில் எழுந்த உடனே அவர் தான் ஞாபகத்துக்கு வருவார். ஒருவேளை பாத்ரூமுக்கு போய் பிரஷ் எடுத்து பிரஷ் பண்ணும்போது கண்ணாடியில் பார்த்தா அவர் தான் கண்ணாடியில் தெரிவார். டிஃபன் சாப்பிடலான்னு டிஃபன் முன்னால் உட்கார்ந்தா அதுல கூட அவர் தாங்க தெரிவார். படுக்கையில படுத்து கண்ணு திறந்தா கூட அவர் முகம் தான் கண்ணு முன்னால் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை பற்றின யோசனைகள் என்னை விட்டு விலகாமல் என்னை துரத்துக்கிட்டே இருந்ததுங்க. எனக்குள்ள பயங்கர வேதனை, எனக்குள்ள பயங்கர துக்கம், எனக்குள்ள பயங்கர கோபம் நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே இருந்தது. என்ன செய்யறதுன்னு எனக்கு புரியல. ஆண்டவரே, அந்த சகோதரர் செஞ்ச துரோகத்தை என்னால தாங்கவே முடியல. அவர்கிட்ட தான் சொன்னேன், தனியா போய் ஊழியம் பண்ணுங்கன்னு, உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொன்னேன்.
அப்போ இல்ல ஆண்டவர் உங்க கூட தான் சேர்ந்து ஊழியம் பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லி நம்பிக்கையோட பேசி என்னோடு கூட இருந்துகிட்டு என்னோடு கூட இருந்தவர்கள்கிட்ட என்ன சொல்லியோ என்ன பேசியோ பாதி பேரை கூட்டிட்டு போனப்போ அந்த நம்பிக்கை துரோகத்தை என்னால தாங்கவே முடியலங்க. இந்த வேதனையை தாங்க முடியாம ஒரு நாள் ஆண்டவருடைய சன்னதிக்கு வந்து ஆண்டவர்கிட்ட இப்படிதாங்க ஜெபம் பண்ண, ஆண்டவரே என்னால முடியல ஆண்டவரே, அந்த மனிதர் செய்த துரோகத்துக்கு என் மனசு தாங்கவே முடியல, இப்ப நான் என்னதான் செய்யறது ஆண்டவரே என்று நான் ஜெபித்தேன். இப்ப ஆண்டவர் என்ன உணர்த்தினார்னா, அவருக்கு ஒவ்வொரு மாசமும் பண உதவி செய்ய அப்படின்னாரு. யாருக்கு ஆண்டவரே? அதான் அவனுக்கு துரோகம் பண்ணிட்டாருன்னு சொல்றல்ல, அவருக்கு தான். அந்த ஊழியக்காரருக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு பிரத்யேக காணிக்கை அனுப்பி வை. அவர் பற்றி நினைச்சாலே என்னால தாங்க முடியலையே. என்னுடைய ஊழியத்தை 2 துண்டாக்கி நான் ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தினவங்கள நம்பிக்கை துரோகம் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாருன்னு சொல்லி நானே தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்படி நம்பிக்கை துரோகம் செய்த நபருக்கு நான் இப்ப என்ன செய்யணுமா? பினான்சியலா ஹெல்ப் பண்ணணுமா? இதை நம்மளால செய்ய முடியுமாங்க? என்ன ஆண்டவரே இப்படி சொல்றீங்க? எஸ், அவருக்கு மாதம் தவறாம நீ பண உதவி செஞ்சு ஆகணும். ஒரு பிரத்யேகமான காணிக்கை நீ அனுப்பணும். தேவன் திட்டமாய் சொன்னார். அது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனால் தேவன் சொல்லிவிட்டார், எனவே செஞ்சுதான் ஆகணும். அந்த மாதத்திலிருந்து இந்த மாசம் வரைக்கும் சுமார் 20 வருடங்களாக அந்த ஊழியக்காரருக்கு ஒவ்வொரு மாதமும் காணிக்கை அனுப்பி கொண்டிருக்கின்றேன். இன்னும் விசித்திரம் என்னன்னா, ஒவ்வொரு மாதமும் அனுப்புகிற காணிக்கையை மணி ஆர்டர் கையெழுத்து போட்டு வாங்கிக்கிறாரே தவிர இதுவரைக்கும் ஒரு தடவை கூட வந்து என்னை சந்திக்கல. ஒரு தடவையாவது வந்து, பிரதர் நான் பண்ண காரியம் உங்களுக்கு நல்லா தெரியும், அதே மாதிரி நீங்க எனக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறதும் எனக்கு நல்லா தெரியும். 20 வருஷங்களா அல்லது 15 வருஷங்களா 10 வருஷங்களா ஒரு மாசமும் தவறாம காணிக்கை அனுப்புறீங்களே, ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் என்று ஒரு தடவை கூட என்னை வந்து சந்தித்து தேங்க்ஸ் சொன்ன நாள் கிடையாதுங்க. அப்படிப்பட்டவருக்கு எதுக்கு அனுப்பி வைக்கிறீங்க? என் ஆண்டவர் சொல்லிவிட்டதுனால. அதனால உங்களுக்கு என்னதான் கிடைக்குது? இதோ என்னால் இந்த இடத்துல நிற்க முடிந்திருக்கிறது. இவ்வளவு அற்புதமான ஊழியத்திற்கு, இவ்வளவு அற்புதமான ஒரு சபைக்கு தேவன் மேய்ப்பனாக என்னை நியமித்திருக்கிறார். அந்த சகோதரரும் இன்றும் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், ஒரு சபையையும் நடத்துகிறார். ஆனால் ஒரு 100 பேர் கூட அவரால் பெற முடியவில்லை. ஆனால் இந்த எளிய ஊழியக்காரனுக்கு லட்சக்கணக்கானோரை தேவன் அருளியிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடைய வாழ்க்கையில் நான் எவைகளையெல்லாம் அனுபவபூர்வமாக கற்றுக்கொண்டேனோ அவைகளை ஆவிக்குரிய பிள்ளைகளாக உங்களிடத்தில் பகிர்கிறேன். யோபு மறுபடியும் தன்னுடைய பழைய நிலைமையை எப்பொழுது பெற்றுக்கொண்டான் தெரியுமா? கடைசி பரீட்சையை பாஸானான். அந்த கடைசி பரீட்சை என்ன? அவனை பாடுபடுத்தின, வேதனைக்குட்படுத்தின, துன்புறுத்தின, அவனுக்கு விரக்தியை உண்டாக்கின அவர்களை கூட அவன் மன்னித்து விட்டான். அவர்களுக்காக மனப்பூர்வமாய் வேண்டுதல் செய்தான். தேவன் அதை கவனித்தார், இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுத்தார். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்கிறது 2 ஆசீர்வாதங்கள் தேவன் யோபுவுக்கு தந்தருளினார். யாராவது உன்னுடைய சிந்தைக்குள்ளே, யாரையாவது உன் எண்ணத்திற்குள்ளே கொண்டு வந்து, அவன் உனக்கு செஞ்ச துரோகம் உனக்கு நினைவு இருக்கா? அவள் உன்னை பத்தி சொன்னதால உனக்கு ஞாபகம் இருக்கா? அவங்க எப்படி உன்னை பத்தி தப்பு தப்பா பேசினாங்க ஞாபகம் இருக்கா என்று சாத்தான் வந்து அந்த அர்த்தமில்லாத உதவாக்கரை எண்ணங்களை கொண்டு வருகிற போது, தேவனுடைய பிள்ளைகளான நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் என்ன பண்ணணும்? ஜெபம். ஆண்டவரே, அந்த ஊழியக்காரரை, அந்த சகோதரனை, அந்த சகோதரியை ஆசீர்வதிங்கப்பா, அவங்களுக்கு இருங்க ராஜா, அவங்கள மன்னிங்க ராஜா என்று ஒருவேளை நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்றால் அதுக்கப்புறம் சாத்தான் உங்களை மேற்கொள்வது அந்த விஷயத்துல சாத்தியமே இல்லை. அவ்விதத்தில் நீ ஜெபம் செய்கிற போது இழந்து போனவைகளை திரும்ப பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, 2 ஆசீர்வாதங்களையும் அனுபவிப்பாய். எனவே என்ன செய்ய வேண்டும்? என்னை மிகவும் துன்புறுத்தியவர்களுக்காக என்ன செய்யணும்?
அவங்க கால் அப்படியே விழுந்துடணும் ஆண்டவரே. டெய்லி எப்ப பார்த்தாலும் கைய ஓங்குறார் ஆண்டவரே. அந்த கை விழுந்து போயிடணும் ஆண்டவரே, இல்லைன்னா அவருக்கு புத்தியே வராது. இப்படி பைத்தியகாரத்தனமான ஜெபம் பண்ணீங்கன்னு வைங்க, அந்த கை விழாது. எங்களுக்கே புரியுதுல்ல? தயவு செஞ்சு சபிக்காதீங்க, யாரையும் உங்கள் வார்த்தைகளால சபிக்காதீங்க. அந்த காரியங்களை ஆண்டவருக்கு ஒப்படைச்சிருங்க. உங்க மனசுக்குள்ள சஞ்சலம் இல்லாம நிம்மதியா வாழ பழகிக்கோங்க. தேவன் அருளி செய்கிற இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஜெபிக்கலாமா? எல்லோரும் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள பிதாவே, உம்முடைய மனதை எங்களுக்கு அருளுங்கப்பா. சிலுவையிலே மரிக்கிற போதும் கூட பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியார்களே என்று ஜெபித்து விண்ணப்பம் பண்ணின அற்புதமானவர் நீர். அப்படிப்பட்ட பிதாவுக்கு நாங்கள் பிள்ளைகளாயிருப்பதினால் உம்முடைய சிந்தையோடு கூட மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு அருளுங்கப்பா. ஒரு காலம் ஒருவர் மீதும் எந்த பகையையோ பழிவாங்கும் உணர்வோ எள்ளளவும் எங்களுக்குள் வந்து விடாதபடி மன்னிக்கிற இருதயத்தோடு கூட, அதன் பலனாக ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, இழந்து போனவைகளையும் பெற்றுக்கொண்டு, இரண்டத்தனையான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு, யோபுவைப் போல உமக்காக கனமான சாட்சிகளாய், அற்புதமான ஆவிக்குரியவர்களாய், நித்தமும் உம்மை துதிக்கின்ற கிருபை பெற்றவர்களாய் எங்களை அப்பா உருவாக்குங்க ராஜா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் உம்முடைய குமாரர்களாய், குமாரத்திகளாய் வாழ்கிற வாழ்க்கையை எனக்கும் எங்களுக்கும் அருளச் செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.